Hi friends, welcome back to our channel Seenu Tech Tamil. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மொபைல்ல Telegram அக்கவுண்ட் எப்படி வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி Telegramனா என்ன அப்படினு வந்து பாத்தீங்கன்னா WhatsApp மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மெசேजेस வந்து இன்ஸ்டன்ட்டா எல்லாத்துக்கும் அனுப்புறதுக்கும் and also photo, video, document இந்த மாதிரி வந்து விஷயங்கள் எல்லாமே வந்து ஷேர் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து பாத்தீங்கன்னா Telegram அப்படின்றது. WhatsApp கம்பேர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா Telegramல நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அவேலபிளா இருக்கு. பட் இருந்தாலும் இந்த வீடியோல Telegram அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்றத பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். சோ ஃபீச்சர்ஸ் பத்தி நான் சொல்ல போறது கிடையாது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படினா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்றேன். இந்த Telegram ஆப்ல நம்ம வந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்றது அவ்வளவு காம்ப்ளிகேட்டட் கிடையாது. ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா Play Storeல போய்ட்டு Telegram ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓபன் கொடுத்துங்க. ஓபன் கொடுத்தீங்க அப்படினா ஸ்டார்டிங் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதல வந்து ஸ்டார்ட் மெசேஜிங்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெர்மிஷன் கேக்கும். அதாவது Telegramல இருந்து உங்களோட மொபைல் நம்பர் கன்ஃபார்ம் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் வரும். அது ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணலாமா அப்படினு சொல்லிட்டு ஒரு பெர்மிஷன் கேக்கும். இதுக்கு வந்து நீங்க அலோவ் கொடுத்துங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கண்ட்ரி செலக்ட் பண்ணுங்க. கண்ட்ரி செலக்ட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் வந்து எதை வந்து நீங்க வந்து Telegramோட லிங்க் பண்ணனும் அப்படி நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா வந்து என்டர் பண்ணிக்கங்க. இதல கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா பார்த்து சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிட்டு இந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு அடுத்து அதாவது நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படினா உங்களோட கால் லாக் எல்லாம் வந்து மேனேஜ் பண்றதுக்கு உண்டான பெர்மிஷன் கேக்கும். அத வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அலோவ் கொடுத்துருங்க. உங்களோட கால் லாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்ததும் உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு SMS வந்து பாத்தீங்கன்னா சென்ட் ஆகும். கன்ஃபர்மேஷன் SMS. இந்த SMS வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ் ஆகும். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல்ல இருந்தது அப்படினா ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் ஆயிடும். டிடெக்ட் ஆயிட்டு அந்த அதாவது அந்த OTP வந்து கரெக்ட் அப்படினா அடுத்த ப்ரொசீஜரா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலை வந்து அப்டேட் பண்ணனும். அந்த ப்ரொசீஜருக்கு வந்து வந்துரும். இதல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்டர் பண்ணீங்க. தேவைப்பட்டுச்சு அப்படினா மேலே வந்து உங்களோட ப்ரொஃபைலை ஆட் பண்ணனும் அப்படினாலும் ஆட் பண்ணிக்கங்க. நான் வந்து நேம் மட்டும் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்ததுமே வந்து பாத்தீங்கன்னா Telegramல இருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இல்லீங்களா? அதாவது மெசேजेस அப்படி இல்லனா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து Telegram சைடுல இருந்து என்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் வருமோ அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்ல நீங்க வந்து பெர்மிஷன் கொடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அலோவ் கொடுத்துக்கங்க. கொடுத்துட்டீங்க அப்படினா வந்து பாத்தீங்கன்னா Telegram அக்கவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹோம் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இந்த ஹோம் பேஜ்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டெக்ஸ்ட்டோ அப்படி இல்லனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டையோ அப்படி இல்லனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோவை ஷேர் பண்ண போறீங்க. அதனால இந்த 3 லைன்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படினா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நியூ குரூப், கான்டாக்ட்ஸ் and வந்து பாத்தீங்கன்னா கால்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது, people nearby அதாவது உங்களுக்கு பக்கத்துல இருக்கவங்கள பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கும் இதல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி WhatsApp மாதிரியே தான் வந்து பாத்தீங்கன்னா இதுவும். சோ இதல வந்து நீங்க வந்து சாட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணனும் அப்படினா வந்து சைடுல இருக்கிற இந்த பென்சில் மார்க்கை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களோட கான்டாக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு பெர்மிஷன் கேக்கும். இந்த ஆக்சஸை நீங்க கொடுத்த உடனே உங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யார் யார் வந்து Telegram யூஸ் பண்றாங்களோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா WhatsAppல வந்து எப்படி வந்து கான்டாக்ட்ல ஷோ ஆகுமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கான்டாக்ட்ல யார் யாரெல்லாம் வந்து Telegram யூஸ் பண்றாங்களோ அது வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். இதல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சூஸ் பண்ணி நீங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்க முடியும். சோ இதல யாருக்கு வந்து நீங்க டெக்ஸ்ட் பண்றீங்களோ அவங்களோட ப்ரொஃபைல் வந்து பாத்தீங்கன்னா அதாவது chat ப்ரொஃபைல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். நான் யாருக்கும் டெக்ஸ்ட் பண்ணாதால மேலே வந்து பாத்தீங்கன்னா எம்ப்டியா இருக்கு. கீழ வந்து என்னோட கான்டாக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காமிக்குது. சோ வந்து நீங்க ஒருத்தர்கிட்டயே வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படினா WhatsAppல வந்து எப்படி வந்து ஹோம் பேஜ்லயே வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கோ அதாவது chat பேஜ் வந்து இருக்கோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த chat பேஜ்லயும் உங்களுக்கு வந்து எல்லா கான்டாக்ட்ஸ் அதாவது நீங்க யார்கிட்ட இருந்து chat பண்ணிருக்கீங்களோ அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாமே இங்க ஷோ ஆகும். ஓகே फ्रेंड्स, இந்த ஒரு வீடியோல Telegram அக்கவுண்ட் எப்படி வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி மட்டும் பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள டெக் தகவலோட சந்திப்போம். நன்றி.